திமுகவில் பால்வளத்துறை அமைச்சர் கொழுப்பு திருடர், கனிம வள கொள்ளை மனோஜ் தங்கராஜ் அவர்களை பற்றி தான். என்னத்தை என்னத்தை பேசன்னு பார்த்தாலும் சமூக வலைதளங்களில் வரதை பார்த்துட்டு பேசாமல் இருக்கவும் முடியுதில்லை. அவங்கெல்லாம் பெரிய மனுஷங்க. ஒரு டிவி நிகழ்ச்சியில் முக்கியமான இது நடந்தா இருக்கு. அப்போ மக்கள் எல்லாம் கூக்குள் எடுத்தாங்க, கனிம வள கொள்ளை இல்லை அப்படின்னு. என்னமோ ஒரு பார்க்கு கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. அது பொய்யின்னு மக்கள் எல்லாம் ஊழையிட்டு கூக்குள் எடுத்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா பதில்? 90 காலகட்டத்தில் நான் டவுசரை போட்டுக்கிட்டு கூக்குள் இடையில, இப்போ கூக்குள் இடுதவங்க பூரா அவங்க அப்பா கோமணத்துக்குள்ளே இருந்தாங்களாம். ஒரு மந்திரி ஆளுங்கட்சியில் இருந்த ஆள் மக்களை பார்த்து, உங்கள் அப்பன் கோமணம் எவ்வளோ பெரிய ஒரு நாயஸ்தம்னு பார்த்தீங்களா தம்பி, கிப்பி வளர்த்து நீ பிராந்தி உடிக்கிறதெல்லாம் அந்த சமூக வலைதளத்தில் வருது தம்பி. கொழுப்பு குறையா கொடுக்கலன்னு சொன்னதுக்கு கொழுப்பு குறையட்டும் அப்படின்னு இல்லை அன்னைக்கு உன் திமிரு. இன்னைக்கு நாங்கள்லாம் கோமணத்துக்குள்ளே இருக்கோமா? எங்கள் அப்பன் கோமணத்துக்குள்ளே இருந்தோமா? நீ எங்கேயா இருந்த? டக்குன்னு உதிச்சிட்டியோ நீ கோமணத்துக்குள்ளே இல்லாமல்? நீ கோமணத்துக்குள்ளே இல்லையோ? பார்த்த மக்கள் மட்டும்தான் கோமணத்துக்குள்ளே இருந்தாங்களோ? உல்லாசமா டூரெல்லாம் போயிருக்கீல்லோ பெண்களோட? ஒரு ரத்த சொந்தம் தான் சொல்லியா இருக்கு. ஒரு ரத்த சொந்தம் இந்த மாதிரி பால்வளத்துறை அமைச்சர் கனிம வள கொள்ளக்காரை 100% கன்னியாகுமரி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில், தென்காசி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை இல்லையா? புளியரட்டு செக் போஸ்ட்டில் ஒரு நாளைக்கு 10,000 வண்டி போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கொள்ளை இல்லைன்னா தக்கலைக்கு மேற்கு போய் ஒரு நாளைக்கு என்னன்னா ஒரு 50,000 வண்டி போகுது. அதெல்லாம் கனிம வள கொள்ளையில் வராதுன்னா நல்லா அமெரிக்காவிலையும் அங்கேயும் இங்கேயும் உல்லாச யாத்திரை, எங்கள் வரிப்பணத்தில் பிளெயினில் போக வேண்டியது, உல்லாச யாத்திரை பண்ண வேண்டியது, வேண்டிய மகளிரோட மாதவர்களோட மகிமை கொண்டாட வேண்டியது, இத்தனையும் பண்ணிக்கிட்டு நாங்கள் கோவணத்துக்குள்ளே இருக்கோமா? எவ்வளோ திமிர்த்தனமான வார்த்தை இது! உனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கான் பாரு அந்த ஊருக்காரன். மன்னர் ஆட்சி செஞ்ச மன்னர் கட்டியாண்ட பத்மநாபபுரம், அப்பேற்பட்ட பத்மநாபபுரத்தில் ஒரு எம்எல்ஏவாக இருந்து மந்திரியாகி என்னத்துக்கெல்லாம மந்திரியாகி கோமணத்துக்குள்ளே இருந்தோம்மா நாங்கள். நீ கோமணத்துக்குள்ளே இல்லைன்னா தக்க பாடம் போட்டு வாங்க உனக்கெல்லாம். நீ எல்லாம் மந்திரி. ஜெய்ஹிந்த்.